வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். வணக்கம். இன்றைக்கு வணக்கம் வணக்கம். இன்றைக்கு ஒரு இரவு வேளையில சந்திக்கிறோம். இந்த பாட்டுக்கிற மாதிரி இப்படி காதுக்க பொத்தி பார்க்குறோம்னா இன்றைக்கு சிவராத்திரி. இன்றைக்கினுடைய சிவனுடைய ராத்திரி என்று சொல்வார்கள் சுருக்கமே. அது சைவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்கள் கிடைக்கும் இந்த சிவராத்திரி. மற்றது எங்கட ஒரே கம்பெனி ஷர்ட் தான் ஒரு பிராண்ட் இன்னும் நடக்குது பாப்போம். இங்க போய் நிக்குதுண்டு. நாங்கள் இந்த சிவனை பற்றி இந்த பேப்பர் உள்ளேயும் கிடக்கு. சிவராத்திரியை பற்றி கொமனை நாங்கள் கதைக்கலாம். அதை விட இதுல கிடக்குறது இன்னும் கொஞ்சம் விசேஷமா இருக்கும் தானே. எழுதிப்பாங்க. நாங்கள் சும்மா இலை போட்ட கதை மேல புலி தத்திச்சாம் தெரியுமா? அது அப்படிதான் எங்களுக்கு வந்து சொன்ன புலி தத்திச்சான் ஒரு வீடனே. அவனு புலி புலி ஏறிட்டான் மரத்து மேல ஏறினால் புலி சொல்லிட்டான் கீழே இறங்கினா அவன் அப்படி பிடிச்சோம். இவருக்கு பயம். அப்ப வில்வ மரத்துல ஏறினவர் அஞ்சரியும். அப்ப வில்வ மரத்துல இருந்தோண்டு கீழே சிவலிங்கத்துக்கு ஒவ்வொரு இலையா போட்டு 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 நித்திர கொண்டா ஏதோ அப்படி ஏதோ அப்ப ஒவ்வொரு இலையா போட்டு கொண்டே இருப்பாரு. அப்படியே விடிஞ்சா போடும் தானே தான் வாங்கி போடுவாங்க. அப்ப அந்த வில்வம் இலையை போட்டா அது கீழே ஒரு சிவலிங்கம் தான் கிடந்தது. அந்த சிவலிங்கத்து மேல விழுந்தாண்டு சொல்லி அப்படி சும்மா எல்லாம் ஒவ்வொரு கதைப்பான விழுந்த அதை பற்றி அப்ப விடிய முடிச்சு ஆடி சிவராத்திரியா போச்சு சொல்லுவோம். நான் ராத்திரி சிவராத்திரிடா என்ன நித்திர முடிப்பத்தான் சிவராத்திரின்னு சொல்லப்போ ஒவ்வொரு விஷயங்கள் எங்கள்கிட்ட தெரியும் தான். எங்களோட சமயம் இப்படித்தான் சொல்லும். எங்களோட சமயங்கள் எல்லாம் வகுத்தது என்னத்துக்கு? ஒழுக்கத்துக்கு தானே. அப்போ அது மாதிரி அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை சொல்லி வச்சிருக்கு. ஆனால் அந்த காலத்துல விஞ்ஞான ரீதியான விஷயங்களை முந்தி ஆன்மீகமா விஷயத்தை கொண்டு வருவாங்க. விஞ்ஞானம் இருந்திருக்கு. அப்ப அவைக்கு தெரிஞ்சோ தெரியலையா முழுக்க விஞ்ஞானம். சாணத்தால வீடு முழுவதுண்டா சாணத்துல கிருமிகள் அழிக்கிற தன்மை இருந்தது. வீடு மாட்டுச்சாணம் இருக்குல்ல, மாட்டுச்சாணத்துல வர அந்த வாயு கிருமிகள் கெட்ட கிருமிகள் ஒன்றையும் விடாது, எல்லாத்தையும் உயிரை அழிச்சு விட்டுரும். அதுக்காக தான் வீட்டுல முழுகிறது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2-3 நாள் முழுகுனா அந்த வீட்டுல ஒரு கிருமி இருக்காண்டு அந்த காலத்துலயே அதான் நோய் வேற இல்லடா. அதுல ஒரு விஷயம் இருக்குது. நோய் வேற தானே. அப்போ அந்த இடம் அதில் படுத்து கிடப்பினும் குளிர் நல்லா இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் மாவளை போட்டு சீமேந்தையும் போட்டா இந்த மெத்தமே தானே. இதுவோட கதைச்சால் பேருந்து கரைச்சல் இவ பல சக்காச்சி ஒன்று சும்மா முருகன் நீங்க இதுல காய்க்க வந்த நாள் இதுல சிவராத்திரி தானே எங்களுக்கு. சிவ ஒரு மகா சிவராத்திரி என்று போட்டுக்கிறான். ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை ஓதுவார் உள்ளத்தில் கனிந்து வரும் ஈசனே. சரியோ? ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம எனும் திருநாமத்தை கூறும் நாவில் ஓடோடி வந்தரலும் மகேசனே. இல்லடா அது பாடல்றா. பிரம்மஸ்ரீ சபா உமாபதி சர்மா அவர்கள் போட்டுக்கிறார். அடிமுடி தேடிவர்க்கு ஜோதியாய் தோன்றிய சிவனே, அருவுருவமாய் நின்று அருள் தந்த சிவனே, அருள் லிங்கோத்பவ காலத்தில் தர்சனம் தந்திடும் சிவனே, அருள் சித்தத்தை சிவமயமாக்கும் சிவனே, முத்தான 3 தள வில்வம் சாத்தி கோடான கோடி நன்மை தரும் வில்வாஸ்தகம் ஓதி ஜோதி லிங்கேஸ்வரரை நாமும் துதித்தால் மங்களம் தேடி வரும் மனதில்லை. மங்களம் தேடி வரும் மனதில் பார்த்து வில்வமில்லியை பற்றி தான் கிடக்க. வில்வமில்லை தான் சிறப்புண்டை. சரியோ? மாதுரு பாகனே மாதவம் செய்தோனே, மாசற்ற அருமருந்து விரதம் சிவராத்திரி, இமை மூடாது உமை போற்றும் ராத்திரி. இமையோட இமை மூடப்படாது. சரியோ? இன்னல்கள் நீக்கிடும் சிவராத்திரி. இன்னல்கள்டா தெரியும், துன்பங்கள் எல்லாம் நீக்கி தருகிறது சிவராத்திரி. அந்த நல்லூரடியில தேரடி நாண்டு காட்டினாண்டே. அன்பு தரும் ராத்திரி, ஆனந்தம் அளித்திடும் சிவராத்திரி, மேன்மைகள் தந்திடும் ராத்திரி, மெய் மறக்கும் சிவராத்திரி. அண்டமாளும் ஆடலரசே ஒரு வில்வம் சிவர்ப்பணம், ஆலகால விடமுண்ட நீலகண்டனே ஒரு வில்வம் சிவார்ப்பணம், இம்மையிலே வாழ நன்மை தரும் முக்கண்ணனே ஒரு வில்வம் சிவார்ப்பணம். அந்த வில்வம் ஒவ்வொன்று சொல்லி போடுறாரு. சரி, ஒரு இதையே போற உன் பாதம் சரணடைவோருக்கு ஈடேற்றம் தந்துருவாய் ஒரு வில்வம் சிவார்ப்பணம். ஈடேற்றம்ண்டா மோட்சம் அடைகிறது. சரி, மோட்சத்தை தந்துருவாய் என்று சொல்லி நிறைய ஆலயங்கள் சிவாலயங்கள்ல கோயிலுக்கு பின்னாலையும் மக்கள் இன்றைக்கு உவாசம் இருந்து இந்த முழுக்க சாப்பிடாம இருந்து நாளைக்கு விடியத்தான் பாரணம் முடிப்பாரு. உவாசம் இருந்து வெறும் வயிற்றோட இருந்து சிவவிரதம் இருந்து சிவசிவண்டு உச்சரிக்கணும். பேர் சினிமா படம் பார்க்கப்படாது. அங்க நித்திர முடிக்கிறேன் போய் சினிமா படத்தை போடுங்கூடாண்டி போட்டு பார்த்துட்டு இருக்கிறப்படாது. சிவ சிந்தனையுடன் இருக்கணும். எந்த நேரமும் சிவாய நம சிவாய ஏதோ உச்சரிச்சு கொண்டு
இருக்கணும். அதுதான் அது அப்படி சொல்லப்படும். சரியோ? இந்த பார் சிவராத்திரி ஆனந்தம் வாழ்வுதரும் சிவராத்திரி ஆனந்த வாழ்வுதரும். இந்த சிவராத்திரி ஒன்று மட்டும் இல்லை, இது மாதத்துல கிடக்கு, கிழமையில கிடக்குது. ஒரு சிவராத்திரி இருக்கு. வருஷத்துல வர ஒன்றுதான் மகா சிவராத்திரி, பெரிய சிவராத்திரி. மகாண்டா இண்டை வருஷம் மாசி மாதம் வரதுதான். அந்த மாசி மாத சிவராத்திரி தான் பெருசு. சரியோ? அந்த மாசி மாதம் தான் சிறப்பு. சிவராத்திரி நாளிலே செய்ய வேண்டிய வழிபாடுகள், சிவராத்திரியில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி லிங்க புராணத்தில் கூறப்பட்டிருப்பார். லிங்க புராணம் என்ற ஒரு புராணம் இருக்கு. புராணங்கள் கணக்கு கிடக்கு. சரியோ? சைவ சமயத்துல. சரியோ? சிவபெருமானை தீர்த்தவாரி செய்ய வேண்டும். அவருக்கு தீர்த்தம் ஊத்தணும். மனம் மிகுந்த மலர்களை சிவபெருமானின் உச்சி முதல் கால் வரை தூவ வேண்டும். தூவும் பொழுது நமசிவாய என்ற 5 எழுத்தை மந்திரத்தை ஓத வேண்டும். நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். மந்திரம் ஓதிக்கொண்டே சிவபெருமானை வலம் வந்து வணங்க வேண்டும். இதுதான் செய்யணும். சிவாலய வளாகத்தை துடைப்பத்தால் பெருக்கி தூய்மை செய்து கோலமிடுதல் வேண்டும். அதெல்லாம் முதல் செய்யணும். ஏன்னா நீர்பால் நெய் முதலியவற்றால் சிவபெருமானை அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு நல்ல தூய்மையான ஆடை அணிவிக்க வேண்டும். இருக்க மலர் மாலைகளை சிவபெருமான் தலையில் வட்டமாக அணிய வேண்டும். இருக்கமெல்லாம் தெரியும் உனக்கு? இருக்கலாம். அதுதான் அது சிவபெருமானுக்கு விரும்பின பூ. மற்ற கொன்றல் பூ, காடொலி கொன்றல் அதெல்லாம் சிவபெருமானுக்கு விரும்பின பூ. சிவ தண்டமான கட்டங்களும் கபாலமும் ஏந்தி அவன் புகழை பாட வேண்டும். ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். பெண்கள் இது தெரியும், பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். பஞ்சாங்கம்னா 5 அங்கங்கள், 5 அங்கன்று கிடாக்கு. இவன் தமிழால போட்டுக்கிறான். விபூதி அணிந்து சிவனை போற்ற வேண்டும். சரியோ? இது இப்படி எல்லாம் போட்டிருக்கு. சிவபெருமானுக்கு என்னென்ன செய்யணும். இப்ப நான் சொல்ல வர்றது என்னென்றால், இப்ப பாரு எப்படி போட்டிருக்கு. இந்த வீராசிரி பத்திரையில ஒன்று போட்டிருக்குது. இந்த விஞ்ஞான வழக்கங்கள் எல்லாம் போட்டிருக்கு. இது இந்த சிவராத்திரி என்ற லூமினி பெரஸ் ஈதர் பதிய எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி தான் இந்த மகா சிவராத்திரி என்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையில் பூமியை நேரடியாக வந்துறாங்க. மகா சிவராத்திரி என்று ராக்கெட் வேகத்துல வருமா ஒரு மகா சக்தி உண்டு. அந்த சக்திக்கு பேர் தான் என்னண்டு லூமினி பெரஸ் ஈதர். சரியோ? கவனம் தான் நீங்க இருக்கிறேன். இந்த நேரத்தில் முதுவை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் நமக்கு அபரிதமான சக்தி கிடைக்கும். அப்ப படுத்து தூங்க கூடாது. தூங்காம இருந்தா தான் இந்த சக்தி கிடைக்கும். இதனால் பல நன்மைகள் உண்டு. இது சக்தி வேறு, மெக்கினி ஒன்று இல்லை. அதெல்லாம் சொல்ல வந்தனால சக்தி வேறு. எந்த நாளும் கதை கேட்க 5 வருஷம் மெக்க காண இல்லையா? எந்த நாளும் கிடைக்காது. எனவேதான் மகா சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். சரியோ? எப்படி அழகா போட்டுருக்க. ஆன்மீகத்தில் ஸ்தூலம் சூட்சுமம் என்று உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண கண்ணுக்கு தெரியும் பொருட்கள் அனைத்தும் ஸ்தூலம் என்று அழைக்கப்படும். சூட்சுமம் என்பது சாதாரண கண்களுக்கு தெரியாத ஒரு சக்தி என்றே கூற வேண்டும். அதில் இந்த ஈதர் சக்தியும் அடங்கும். கண்ணுக்கு தெரியாது. சரியோ? சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து எந்த நேரமும் இந்த பிரபஞ்ச சக்தியானது பூமியில் விழுந்து கொண்டே இருக்கிறது. சரியோ? பூமியில விழுந்து கொண்டுதான் இருக்கும். இந்த ஈதர் சக்தியானது முக்கியமாக ஒளி மற்றும் ஒளி கடத்தும் வல்லமை கொண்டது. சரியோ? என்பதை விஞ்ஞானிகள் அறிந்தே பல விஞ்ஞான படைப்புகளை மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளனர். அது ஈஸ்டர் ஈதர் தானோ? அவர்களும் அப்ப இதை கொண்டாடுகிறார்கள். இன்னும் தெரியல. அந்த ஈதர் என்று சொல்லி அவங்க அந்த ஏதோ ஒரு நானும் கேள்விப்படும் அந்த பண்டிகை வரைக்கல ஈதர் அந்த விழா கொண்டாடுறோம். அந்த ஓதி அந்த சாப்பிடுறது தானே. இந்த இவங்க முஸ்லிமாக அதுதான் சொல்றோம். பின்னர் நோம்பு இருந்து உதாரணமாக எங்கோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி நிகழ்வுகளை நாம் நம் வீட்டிலிருந்தே பார்க்கிறோம். அந்த கடத்தலை செய்வது இந்த ஈதர் சக்தி தான். இந்த ஈதர் சக்தி அளப்பரிய ஆற்றல் கொண்டது. இது இந்த பால் வழி மண்டலம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இது ஜீவாத்மாக்களின் நன்மைக்காக பரப்பப்பட்ட சக்தியா. பாரு, எங்க போய் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் அஞ்ஞானம் எல்லாம் பத்தியோ. இந்த ஈதர் சக்தியானது மகா சிவராத்திரி இரவில் குறிப்பாக நடுநிசியில் சாமத்தில அதிக அளவு பூமியில் அப்படி வந்து இறங்குது, விழுது. சரியோ? என கண்ட நம் ஆன்றோர்கள் அன்றைய இரவு முழுவதும் மக்கள் விழித்திருந்து அந்த சக்தியை தம் உடலில் பெற்று ஆரோக்கியமான வாழ்வு பெறலாமா. தெரிய போற வகுளி வகுத்துள்ளனர். ஈதர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது.
இந்த ஈதர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இதில் 2 நீள்வட்ட பாதை உள்ளது. ஒன்று சிறிய வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கும் மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி. ஒரு நீள்வட்ட பாதையிலிருந்து மற்றக்கு மாறைக்கான் இந்த சிவராத்திரி டைம் வருது. மேலும் ஈதர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வருடத்தில் ஒவ்வொரு மாதம் அது தெரியும் தானே. அப்ப இதுதான் முக்கியம். அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கும் தான் இந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கு. எனவே தான் இந்த சிவராத்திரியை பெருசாக நாங்கள் மகா சிவராத்திரி என்று சொல்லுவோம். ஈதர் சக்தி 2 விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும். ஒன்று ஸ்பிரிங், 2 ஃபால் என்று சொல்றேன். இது ஸ்பிரிங்குக்கு சக்தி அதிகம், மற்ற ஃபாலுக்கு சக்தி குறைவு. மாசி மாதம் மகா சிவராத்திரி ஈதர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது, அதிக சக்தி. இதற்குத்தான் அதிக சக்தி உண்டு. ஏனென்றால் ஈதர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும், பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும். பதிய விஷயத்தை எனவே நேரடியாக முழு சக்தியும் இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும். அதே சமயம் 180 டிகிரி கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் இதற்கு கிடைக்கும். ஆனால் இது அதெல்லாம் விட்டுட்டு அதோட நாங்கள் கலைக்க தேவையில்லை. இதுதான் எங்களுக்கு கூட இருக்குது. பூமியை அதே செயல் ஈதரும் பின்தொடரும் சக்தி. புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஈதர் 24 மணி நேரம் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் தான் வரும். சைக்கிள் வேகத்தில் ஒவ்வொரு மாதமும் வரும். சிவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் என்ன இது 24 மணி நேரம் பூமியை ஒரு சைக்கிள் வேகத்தில் வருமா. ஒவ்வொரு மாதம் நடக்குதுல்ல சிவராத்திரி, அது புல்லட் வேகத்துல மோட்டர் சைக்கிள் வேகத்துல வருமா. ஆவணி ஆடி மாத கார் வேகத்துல வருமா, கொஞ்சம் இன்னும் கூட. ஆனால் மாசி மாசம் மட்டும் ராக்கெட் வேகத்துல வருமா, ராக்கெட் வேகத்துல வரும். ஆகவே மகா சிவராத்திரி அன்று பூமி, நிலா, சூரியன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். பார், இந்தியாவில் இலங்கை தானே நடு இரவு 12:15 அல்லது 12:45 வரை உச்சகட்ட ஈதர் சக்தி கிடைக்கும் என்று சொல்றாரு. அப்ப சாமத்துல அப்ப நிதிரோண்டா சாமத்துல கிடைக்குமோ, கிடைக்காது. அதுதான் சொல்ற வழியில நின்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம். இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் அது நாட்டுக்கு மாறுநாடா நடந்துச்சு எங்களுக்கு சரி. இந்த லூமினிபெரஸ் ஈதர் மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன், கடவுள், பிரமாண்டம், இறைத்துகள், ஆற்றல், பேரறிவு, பிரபஞ்சம், பரமாத்மா மற்றும் அண்டம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார். ஒவ்வொரு மதத்துக்கும் ஈதர் என்று. அப்ப இவங்க ஈஸ்டர் என்று கொண்டாடினோம். அது பெரிய வழி. அதை விட முடிக்கிறவையோ அது சில இருப்பாங்க. அது ஈஸ்டர், இது ஈதர். அதைத்தான் சொல்றான். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமா செய்து கொண்டாடுறாங்க மக்கள் எல்லாரும். அப்போ மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பு. சும்மா மிக சிறப்பில்லை, மிக 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 சிறப்பு. அப்ப ஈதர் உச்சந்தரையில் உள்ள சஸ்கார சக்கரத்தின் வழியாக அப்படி இருந்தோன்னு எனக்கு கும்பிடுறோம். இருந்தோண்டு சிவபெருமானை நம்ம சிவன் கும்பிட்டு இருந்தால் உச்சி வழியாக சகஸ்ட்ரா சக்கரத்தின் வழியாக பீனியஸ் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பி என்ற ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஓமன்களை சுரக்க வைக்கும். நல்ல இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசீர்வாதம் செய்யும். அப்ப செய்து கொள்ளும் பொழுது இது நமது டிஎன்ஏயில் கெட்ட பதிவுகளை அழிக்கும் வல்லமை உள்ளது. பதிவோ டிஎன்ஏல சும்மா சுண்டல். மகா சிவராத்திரியில் பகலில் இந்த சக்தி கிடைக்காது. பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈதர் சக்தி சற்று குறைவாக இருக்கும். இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாதால் சக்தி அதிகமாக இருக்கும். இரவு 9 மணிக்குத்தான் மெலடோனின் என்ற ஒரு திரவம் நமது உடலில் சுரக்கும். மேலும் காலை 2 மணிக்குத்தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம். எனவே இரவு 9 மணி நேரம், 9 மணி காலை 2 மணி வரைத்தான் அதிக சக்தி பெறும். எனவே இரவில் கண் விழிக்கிறார்கள். அதை சிர்காடியன் ரிதம் என்று அழைப்பேன். பார் விஷயத்தை கொஞ்சம் தான் கிடக்க. மகா சிவராத்திரி ஏன் இந்தியா, இலங்கை போன்ற சைவ நெறியாளர்கள் வாழும் நாட்டில் மட்டும் இருக்கிறதோ மற்ற நாட்டில் இல்லையோ என்று கேள்விகள் இல்லை. நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் ஓப்பனாக சொல்கிறார்கள், வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். பல நாடுகளில் இந்த விஷயத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்துதான் தாங்கள் மட்டும் பயிற்சி செய்து சக்தியை பெற்றுக் கொடுக்கிறார்கள்.
பத்தியோ விஷயத்தை விஞ்ஞானிகள் இப்படிதான் விளையாட்டு போடுறாங்க, தாங்களே சத்தியை விட்டுட்டு ஏன் இருக்கிறாங்க. மேலும் பல நாடுகள் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை. மேலும் பல நாடுகள் இந்த விஷயங்கள் தலைவருக்கு தெரியுது இல்லையா. இந்த ஈசனைத்தான் ஈசன் என்று சிலர் அழைக்கிறார்கள், ஈசனைத்தான் சிவன் என்று அழைக்கிறார்கள். ஈதர் ராத்திரி என்பதுதான் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது. எனவே மகா சிவராத்திரி தூக்கம் முழிப்பது அனைத்து மக்களுக்கு நல்லது. நித்திரை கொள்ளாதீர்கள், எழும்புங்கள் எழும்புங்கள் என்று சொல்லுவேன். இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் பலருக்கு புரியாது என்பதற்காக அந்த காலத்து ஞானிகள் நம் முன்னோர்கள் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் விழிக்க வைத்து சக்தி கிடைக்க செய்கிறார்கள். புலி மேலே இருந்தது, புலிக்கு பிடிக்க போகுது, சிவபெருமானை கும்பிட்டு நித்திர முடிஞ்சவர்னு சொல்லி எங்களை விரட்டி கிரட்டி போய் காட்டி என்ன ஒவ்வொன்றையும் சொல்லித்தான் எங்களோட மக்கள் இல்லை அவ்வளோ முடிஞ்சு. அப்போ இதை அப்போ பார் எங்கள்ட பெரியாக்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பெரிய விஞ்ஞானிகள் விஷயத்தை பற்றி தாங்கள் எல்லாம் பெற்றுட்டு இருக்கிறாங்களா. அப்போ அதீத சக்தி வந்து வருது. அப்போ வெளியிலாண்டே இருக்கணும், வீட்டுக்கே இருக்கக்கூடாது. கோயில் அடியில் போயிருந்து வெளியில சக்தி வர நல்லா இருக்கு, தலையில குறண்டு இறங்குது. நாளைக்கு எல்லாம் உண்மை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இது எங்கள்ட உறவுகளுக்கு சொன்னாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். தெரியும், டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வேந்தன் காசா பணமா பூனா போது விடிய விடிய முழிச்சா போச்சு. ஆகையினால நீங்கள் அனைவரும் சிவராத்திரியை கொண்டாடுங்கள். சிவனுக்காக கொண்டாட வேண்டாம், எங்கள்ட சக்தி வர்றதுக்காக கொண்டாடுங்க. சரியோ? ஆகையினால சில டெக்னிக்கல் எரர் காரணமாக நாங்கள் கொஞ்சம் விடைபெற்று வந்த நாங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தடங்களுக்கு மறந்துகிறோம். ஆக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு சிவராத்திரியை கொண்டாடி இன்புற்று டெஸ்ட் பண்ணி பாருங்க. நல்ல சக்தி கிடைக்கும்ன்றாங்க, தந்திருக்கிறோம். ஆகையினாலே அதை வாய்ச்சி காட்டினாலே எங்களுக்கு ஒரு இன்பம். நீங்களும் இன்பம் அடையுங்கோ. சிவராத்திரியை கொண்டாடி சக்தியை பெறுங்கள். நன்றி, வணக்கம். போயிட்டு வரோம். எனக்கு இப்பயே நித்திர முருகன் ஒரு நித்திர இல்லாம பார்த்துக்கொள்ளும்.